எந்த வயசுல போனேன்னு ஞாபகம் இல்ல. அம்மாவுமே வந்து அக்கா ஒருத்தவங்க இருந்தாங்க எனக்கு முன்னாடி. அவங்க இறந்துட்டாங்க. அவங்க இறந்ததுனால அம்மா வந்து டிப்ரஷன் ஆயி சாப்பிடாம, கொள்ளாம, எந்த ஒரு இதுவுமே செய்யாம, ஒரு மாரி மனநிலை சரியில்லாத மாரி ஆயிட்டாங்க. உங்க 2 பேருக்கான திருமணம் சார் எப்படி? நீங்க எங்க அவங்கள சந்திச்சீங்க? நானும் அதே ஹாஸ்டலில் தான் சார் படித்தேன். அவங்க வந்து அந்த ஹாஸ்டலுக்கு வந்து 6 வயசில் வந்தாங்க. நான் வந்து 9 வயசில் வந்தேன் அந்த ஹாஸ்டலுக்கு. அது என்னென்னா, நாங்கள் படிக்கும்போதே 6வதுலேயே லவ் சொல்லி லவ் சொல்லி அப்பையிலேருந்தே லவ் கன்டினியூ ஆச்சு. எப்படி இந்த 6th 7th படிக்கும்போது அது எப்படி எது தெரியல சார், பிடிக்காது? குழந்தைங்க லவ் இருந்தாங்கல்ல சார், தெரியல சார். இல்ல ஏன்னா குழந்தைங்க லவ் வந்து குழந்தை பருவத்திலே போயிடும். ஆனா அது இல்லாம நீங்க தொடர்ந்து இருக்கீங்கல்ல, அதனால கேட்டேன் நான் அதை. அது என்னன்னு தெரியல சார். அளவு வந்து இப்போ நீங்க சொன்னீங்களா அவங்ககிட்ட? அவங்கள்ட்ட சொன்னேன் சார். ஆ. அவங்கள்ட்ட காலைல ஸ்கூல் போகும்போது எல்லாம் ஒன்றா என்ன நடந்து போவோம். சொன்னாப்ல? காதில் லவ் யூன்னு தான் சொன்னேன். காதுல போய் சொன்ன. ஆமாங்க சார். காலைல சொன்னாங்க. நான் ஆனா சொல்லல. நான் எதுவுமே சொல்லல. எனக்கு பிடிக்கல எனக்கு. நான் அப்புறம் எதுவும் சொல்லல. எனக்கு எப்பவுமே அடிச்சுப்போம், திட்டுவேன். எனக்கு பிடிக்காது. சண்டை போடுவேன். ஆனா இந்த மாரி ஒரு வேர்டு சொன்னோனே அந்த மாதிரியான இது ஃபீலிங்கே வரல. அடிக்கிறது, திட்டுறது அந்த மாரி ஒரு இது எனக்கு வரவே இல்ல. அவங்கள பார்த்தா திட்டுவேன், அடிப்பேன். அந்த மாதிரி ஏன் எப்பயுமே சண்டை எங்க 2 பேத்துக்கு எப்பயுமே சண்டை வரும். காமனாவே சண்டை வரும். சும்மாவே கலாச்சிக்கிட்டு சண்டை. அவங்க ரொம்ப அடிப்பாங்க, சண்டை போடுவாங்க. அவங்க ரகட் கேர்ள், அவங்க சின்ன வயசுல இருந்து. ஓகே. அப்போ ஒரு சின்ன வயசுல ஒரு 7th படிக்கும்போது லவ் சொன்னாரு. அதுக்கப்புறம் நீங்க எப்போ அவருக்கு திருப்பி லவ் சொன்னீங்க? எப்படி லவ் ஆச்சு? அதே இன்டர்வல் பெல் அடிப்பாங்க 11 மணிக்கு. காலைல ஸ்கூலுக்கு போகும்போது நான் சொன்னேன். அவங்க இன்டர்வல் பெல்ல லவ் சொல்லல, பூமர் தெரியுங்களா? ஆமா. அந்த பூமருக்குள்ள ஐ லவ் யூன்னு எழுதி, அந்த பூமரை ஐ லவ் யூன்னு எழுதிட்டு அந்த பூமரை திரும்ப மூடி அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்து, இது செந்தில்கிட்ட கொடுத்துட்டுவான்னு 7th கிளாஸ்க்கு அனுப்பிச்சாங்க. அந்த பூமரை வாங்கி நான் சரி சாப்பிட்லான்ட்டு பிரித்தா உள்ளே வந்து ஆக்சுவலாக என்னமா காலில் லவ் யூ சொன்னப்போ பிடிக்கலன்னு கண்ட மாதிரி திட்டினேன். நீங்கள் மதியம் பூமரில் ஐ லவ் யூ எழுதி கொடுத்துருக்கீங்க. அதுதான் தெரியல சார். அவரை சொன்னோன்னே என்னால் பேச முடியல. ஃபஸ்ட்டு மாதிரி பழக முடியல. அந்த வார்த்தை சொன்னோடனே ஃபஸ்ட்டு மாதிரி என்னால் இருக்க முடியல. ஓகே. 7th 8th ஏற்றுக்கிட்டீங்கண்ணா? ஆ உடனே ஏற்றிட்டாங்க. உடனே ஏற்றிட்டாங்க. மற்றபடி லவ்வுங்கிறது காலேஜ் வந்தப்புறம் தான் தெரியும். லவ் இதான் லவ்ன்ற அப்போ தான் உணர்ந்தேன். இவரை பிடிக்கிறதுக்கான காரணம் என்ன? ஒரு பிடிச்சு போறதுக்கான காரணம் இருக்கும்ல, ஒன் சாலிட் ரீசன். அந்த காலேஜ் டேஸில் பழகினப்போ தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிது. ரொம்ப ஹெல்பிங் மைண்டு, கேரிங்காக இருப்பாங்க. அம்மா ரொம்ப முடியாமல் இருந்தாங்க. அப்போ இவங்க தான் வந்து டாக்டரை கூட்டிகிட்டு வந்து பார்த்தாங்க. அவங்க தான் எல்லாமே செலவுலாம் அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. டாக்டருக்கு பார்த்த ஃபீஸ் எல்லாமே அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. இப்போவே நம்ம அம்மாவை பார்த்துக்கிறாங்களே, நம்மள நல்லா பார்த்துப்பாங்க, நம்ம ஃபேமிலியை நல்லா பார்த்துப்பாங்க அப்படி சொல்லிட்டு ஒரு இதுதான் இம்ப்ரெஸ் சார். அவங்க பேர் என்ன? ஜீவிதா. ஜீவிதா. இப்போ இது வந்து ஜீவிதாங்கிறதுக்காக இந்த உதவியா, இல்லைன்னா உங்களுடைய நின்பானவே உங்களுக்கு இல்லை இருக்க சார், அவங்களுக்கு அந்த அப்பா இடத்துல இருக்கணுன்ற ஒரு எண்ணம் தான் சார். அவங்க அம்மாவுக்கு பண்ணது வந்து அந்த அவங்க அப்பா இல்லைன்னா ரொம்ப எப்பயுமே கண்ணீர் விடுவாங்க. ஒரு சில அப்பாங்க வந்து அவங்கள இது பண்ணிக்கிறது. ஏன்னா அந்த ஃபீலிங் எனக்கும் இருக்குது. எனக்கும் பிறந்தது அப்பா செத்துட்டாரு, அவங்களுக்கும் அப்பா அரவணைப்பே இல்லை. அதனால் அதை ஃபீல் பண்ணுவாங்க. அது இல்லாத அளவுக்கு நடந்துக்கணுன்ட்டு லவ் பண்ணும்போதுலேருந்தே அது மாதிரியே நடந்துகிட்டு இருங்க. எல்லாமே அவங்க தான் சார் எனக்கு. ஆக்சுவலாக ஜீவிதா வந்து அவங்களுடைய அப்பாவோட இடத்துல தான் அவங்கள வச்சு பார்க்குறாங்க. உங்களுக்கு ஜீவிதா யார்? எனக்கும் எல்லாமே அவங்க தான் சார். சின்ன வயசுலேருந்து, அதாவது எப்படி சொல்கிறேன்னா, எங்கள் அம்மாவோட 6 வருஷம்தான் பழக்கம். அவங்க சூழ்நிலை அதனால் என்னை ஹாஸ்டலில் கொண்டு வந்துவிட்டாங்க. அவங்கள நான் குறை சொல்லலை. அதாவது அவங்களோட பழகினதோட ஜீவிதாவோட இதோட 19 வருஷம் முடிய போகுது. அவங்க எப்படி சொன்னாங்களோ அதே மாதிரி தான். வார்த்தை கிடையாது, உண்மையிலே எல்லாமே அவங்க தான். ஆக்சுவலாக உங்களோட பேர் ஜீவிதா, ஆனால் உங்கள் 2 பேர் வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய ஜீவிதம் உருவாக்கியிருக்கு. 6th 7th பண்ண லவ்வை தொடர்ந்து பண்ண முடியும், தொடர்ந்து அதே காதலோடையே முழு வாழ்க்கையும் இருக்க முடியுங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். உண்மையிலே நீங்கள் அதில் பெரிய சந்தோஷம் எங்களுக்கு. ஒரு சந்தோஷம். சார், தேங்க்யூ சார்.